மகனே. அப்பா. சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன்டா. செஞ்சிடறேன்ப்பா. கோட்டை விட்டுறாதரா. சரிப்பா. எடுத்துட்டு வந்த டப்பெல்லாம் காலி ஆயிடுச்சுடா. கரெக்டா செஞ்சிரு. ஹலோ அங்கிள். இந்த உன்னை பார்த்தா மகாலட்சுமியோட மறுபிறவி மாதிரி இருக்குமா? அது எப்படிமா 360 கோடி முகத்துல தேக்கி வச்சிருக்க? நீ போமா, மாப்பிள வருவான். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. வர்ற ஆத்திரத்துக்கு நானே அடிச்சு கொன்னுடுவேன். சும்மா தைரியமா போடா. நம்ம குலதெய்வத்தை மனசுல நினைச்சு போ. போடா. போயிட்டுமா? ஓ போடா. என்ன வந்து எங்க அப்பா ஒரு மக்கு. அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா சொன்னாரு. என்னன்னு கேள. என்ன? எங்க அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி கையை பிடி, அந்த கையையும் பிடிக்கணும். சத்தம் போடாத, சத்தம் போடாத. சொன்னாரு. ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க ஆள் இல்லையா? இந்த வீட்டுல எப்பேற்பட்ட தப்பு நடக்குது, இத கேட்க ஆளே இல்லையா? தங்கச்சி இங்க வாமா. மாப்பிள்ள இங்க வாங்க. மாப்பிள்ள இங்க வாங்க. டேய் டேய், கதவை தரடா பாவி. கதவை தரடா பாவி. ஏண்டா தாயா பிள்ளையா பழகின வீட்டுல இப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டேடா. பண்ணுவியா பண்ணுவியா பண்ணலையா? பண்ணலையா? சொல்றா, மரியாதையா சொல்றா. சாமி நான் தான் கெடுத்தேன். கெடுத்தது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறேன். மாப்பிள்ள வயசு கோளாறுல ஒரு வாலிப விபத்து நடந்து போச்சு. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க. தங்கச்சிமா ஒரு தப்பு நடந்து போச்சுமா, என்ன மன்னிச்சுக்கமா. ஐயோ ஐயோ, கற்பூர சிலை மாதிரி இருக்கிறியே, உன்னை கற்பழிக்க அவனுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அங்கிள், will you please stop it? அவர் என்ன கேட்கவும் இல்ல, நான் கேட்டு போகவும் இல்ல. போதுமா? அம்மாடி, கெட்டு போன எந்த பொண்ணுமே தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்ல மாட்டாமா. அது குடும்ப கௌரவமா, பாரம்பரிய விஷயமா. அம்மாடி, தயவு செஞ்சு கெட்டு போயிட்டேன்னு சொல்லுமா. அவனையும் உனக்கு கட்டி வச்சிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வேணும்னா 2 பேரும் சேர்ந்து போய் சொல்றீங்க. ஐயோ, இதெல்லாம் பொய் இல்லம்மா. தயவு செய்து சொல்லுமா. ஆமான்னு ஒத்துக்கம்மா, கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீலகோயில், ப்ளூபர்ட், கம்மியா. அப்பா போடா, கூப்பிடுறல. வாடாங்க. எப்படி இருந்தது? பெரிய நீ. ஏண்டா பேச்ச மாத்தி பேசுற? உனக்கு கூட தெரியுமில்ல. ஏண்டா வீட்டுல உட்காந்துட்டு ஓசியில சோறு திங்கிறது மட்டும் இல்லாம அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு? இன்னைய பெரிய நினைப்பு. உன் பொண்ணு ரொம்ப ஒழுங்கா. என் பையன் உன் பொண்ணை கெடுக்கலனாலும் உன் பொண்ணு ஏற்கனவே கெட்டு போனவா. இவன் யாரியா? அனாதை, ஊரு பேர் தெரியாதவன், ஜாதி ஜனம் இல்லாதவன். இவனோட இவன் ஊரெல்லாம் லோலோன்னு சுத்துறாயா. அதனால இவன் கெட்டு போனவ தான். ஏண்டா ஊட்டியில பொடிக்கிட்டு இருந்த நாய் இங்க வந்து சைட் அடிச்சு சுத்துறியா? ஹோல்டன் பெருசே, ஏன் அவசரப்படுறீங்க? இனிமே ஒரு கொலையை பண்ணி ஜெயிலுக்கு போக போறீங்களா? இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பிரதர் ஒண்ணு வேற ஜாதியோ வேற ஜனமோ இல்ல. உங்க சாதி தான், உங்க ஜனம் தான். ஆனா ஆமாங்க, உங்க அக்கா ராசகா இருக்குல்ல, அவங்க பையன் தான் உங்க பிரதரு. இந்துவ கல்யாணம் பண்ணக்கூடிய ஆல் ரைட்ஸ் நம்ம பிரதர் தான் இருக்கு. ஆமாண்ணா சொல்றீங்களா? அந்த ரைட்ஸ்ல அதை கூட்டு போய் பாட்டு கேட்டு பாடிப்பாரு, பார்க்கல ஒதுக்கி இருப்பாரு. அதையும் கூப்பிட்டு பெரிய விஷயமா பேசிருக்கானே. இது பாருங்க, என்னுடைய கடந்த கால வரலாறு ரொம்ப யோகியமா இருக்கிறதுனால நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே நீங்க எங்க சொன்ன விஷயம் தானே, சொல்லுங்களேன் அவங்ககிட்ட. ஆமா மாப்பிள, தம் மனசுக்கு பிடிச்சவன உங்க அக்கா ராஜம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கே குடும்பத்துல இருந்து உங்க அப்பா அவளை தள்ளி வச்சுட்டாரு. அதே அப்பா தான் சொந்தம் விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக உனக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சாரு. அக்கா சொந்தம் மட்டும் என்ன சும்மாவா? இன்னைக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அன்னைக்கு விட்டு போன சொந்தம் இன்னைக்கு ஒன்னா சேரும். மாப்பிள, நீ எடுக்கிற முடிவு எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அது நல்ல முடிவா இருக்கணும். யோ குங்கும போட்டு குறுக்க பூந்து என் கோட்டையே உடைச்சியா.
360 கோடி க்ளோஸ். அப்பா இன்னும் நொப்பா உனக்கு வாங்கி கொடுத்த கலர் சட்டையை நானே போட்டுட்டு கணக்கு பண்ணிருக்க வேண்டாம். நீ கோச்சுக்காதம்மா. வரேன், வாடா. நீலக்குதிரை போடா. சொல்றேன்னா என்னடா லுக்கு போட்ட அப்பா போட்ட. பெருசு ரொம்ப ஃபீலிங்கோட போகுது. பெருசு நீங்க வேற கேட் பண்ணுங்க போங்க. இந்த மேட்ரு உங்க 2 பேருக்கு ஏற்கனவே தெரியும். இதை ஒரு பெரிய சஸ்பென்ஸ்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எப்படியோ 360க்கு நான் வேற ரூட்ல பிளான் பண்ணேன், நீ வேற ரூட்ல கேரக்ட் பண்ணிட்டேன். எனக்கோ நம்ம டீம் எப்ப ஊட்டி கிளம்புறீங்க? எதுக்கு? நீ 360 க்ரோஸ்க்கு அதிபதி ஆயிட்ட. உனக்கு ஒன் டே மேட்ச்சுக்கு நான் ஆளே ரெடி பண்ணணும்ல. நான் ராமர் மாதிரி. நான் அனுமான் மாதிரி. அப்பா மகனே, இப்ப என்னப்பா செய்யணும்? நல்ல மடியில வச்சு கொஞ்சம் தூக்கி உள்ள போடுறா. என்ன கையங்க வச்சிருக்கீங்க? கரலை கலைஞ்சிட்டா யார் செட் பண்றது? அவங்க பொண்ணங்க தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. கரலை கலைவன் ஃபீல் பண்ணீங்களே. சத்தம் போடாத. மகனே, கொஞ்ச நேரம் பேசாம அடம் பிடிக்காம இருமா. வீணா போமாப்ல. என்ன மங்காளி சீக்கிரம் ஓட்டுக்கு நடந்து போறவங்க ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்கா. ஆனா நான் போக மாட்டேன்னு சொல்றேன். தனியா பிக்கப்பே இல்லையப்பா. அவன் எதா ஸ்பீடு போறான், நீ எதா ஸ்பீடு போற மாப்ள. மாப்ளர் நல்ல நேரம் படத்துல எம்ஜிஆர் ஓட்டுன வண்டி வாங்கி கொடுத்தா எப்படி மாமனார் ஸ்பீடு போவா? அது இவ்வளவுதான் போவேன். டிரைவரை கொஞ்சம் கரெக்டா போப்பா. வந்துட்டாங்க டிரைவர் வேகமா போ. இது போனா சரியா வராது. நீங்க ஸ்டீரிங் கட் பண்ணுங்க, நான் ஜம்ப் பண்றேன். கோயில்ல தீர்த்தம் கொடுக்குற மாதிரி இத்தனை ஓட்டு பெட்ரோல் ஊத்துனா வண்டி நிக்காம என்ன செய்ய? நிறுத்து. இந்த 200 ரூபா வச்சுக்க. நல்ல பிரியாணி சாப்பிடுங்க. ஏதாச்சும் கம்மி விலைக்கு வீடு வந்தா வாங்கிங்க. சரி வாங்க. அந்த நடந்துதா? போய் பின்னிட வேண்டியதான். பச்சை கிளி கையடு.
நிறுத்துறா, சும்மா பிலிம் காட்டாத. ஒன்னா நீ அடிக்கணும், இல்லாட்டி நானாவது அடிக்கணும். இரு, நானே யாராச்சும் காப்பாத்துங்க. போய் காப்பாத்துங்க. ஊருக்குள்ள என்ன வச்சுட்டாங்க? பெருசுதான் அந்த 2 பொம்பளை வச்சிருக்கதா பேசிட்டாங்களா? அங்க பாரு, இந்த 2 பொம்பளைய தான் பெருசா வச்சுக்கிட்டு இருக்கு. எங்க போறேன்? என்ன எங்க மாமனார் யார் காப்பாத்துறது? அட அங்க பாரு, அட்லீஸ்ட் போட்டு பின்னு பின்னு பண்ணிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட குடும்பத்துக்கு நீ மருமகனா போற? எவ்வளவு தன்மையான மாமியாளுங்க. புரிஞ்சதை நிமிர மாட்டாங்க. இந்த பாரு, தீபாவளிக்கு வாட்சி போவதும் கேட்ட வாய டர்ன்னு வச்சுருவாங்க. மாமா எப்படி? இன்னில இருந்து உன் பேர் கோவை ஜாக்கி சான். ஐயோ, எப்போ அண்ணாடத்துக்கு இப்ப இழப்பு எடுக்குது. மாமா, கர்லிங் மட்டும் தான் கரைஞ்சு வச்சா இல்ல ஒரே வாங்கி போட்டீங்களா? விஜய் சாந்தி மாதிரி 2 பொண்டாடி இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? கான்வென்ட் கவனிச்சு என்னையடா டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. நைனா என்னைக்கு டைமிங் கூட அக்காளுக்கு அந்த போடு போட்டுருக்காங்க, நீங்க மசக்கு வந்து உங்களை மாதிரி இப்படி உட்காருங்களா? இந்த கையை தூக்கி 2 பேரையும் அடிக்கலாம்ல? ஆட வயசாகி போச்சான்னு சொல்லி எங்க தேடிக்கிறது? ஐயோ, அக்கா. மகனே, ஓடி வந்துடுறா. 360 கோடி ஓடிடா. சரிப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. சிவகாமி, சிவகாமி என்னாச்சு? முகூர்த்தத்துக்கு நாயா இருக்கு, சீக்கிரம் வாங்கோ. அட நீ முன்னாடி போய் நாங்க பின்னாடி வந்துடுறோம். டேய் ராமகிருஷ்ணா, என்னடா இது டையெல்லாம் அடிச்சுட்டு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு மருமகன் சார். ஆமா, பின்னாடி வராரு. ஆமாவா? டேய் ராமகிருஷ்ணா, இப்பவாவது அந்த சஸ்பென்ஸ் நான் உடைக்கலன்னா என் மண்டையை உடைச்சிடும் போல இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் இருக்கு, நான் பேசணும். ஆமா, இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அந்த பொண்ணுக்கு உங்க 2 பேர்ல யார் அம்மான்னு தெரியுமா? எங்க போகுதா? Oh my God. ஏன் கரலி கலந்து போச்சா? டேய், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, வாடா போலாம். தோண பேசுவா. ஓம் அக்னி ஏ ஸ்வஹா, அக்னி தமேமா. மாப்பிள்ளை மாங்கல்ய தானம் பண்ணுக்கோ, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. கட்டி மேளம், கட்டி மேளம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேனா. பெரியவர் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஒண்ணு சுமாரா, நான் பாக்குறேன். மடே, கணதர என்ன பாரு. ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்ன மாதிரி வேலை பண்ணிட்டடா படவா. டேய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் நியூஸ் தான்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூசுவலா சொல்லலாம், ஆனா இந்த வயசுல சொல்லும் போது கொஞ்சம் அனுபவிஷாலா தான் இருக்கும். மடையா முழிக்காதே, நீ அப்பா ஆக போறடா. அப்பா ஆக போற. பெருசு ஜாக்கிங் போனா வயசாச்சுக்கிறீங்க, ஃபைட் பண்ணனா வயசாச்சுக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களுக்கு வயசே ஆகல. அதானே பெருசு 6 மாசமா திரும்பி இருக்கேன்னு பார்த்தா
இல்ல என்னமோ நடந்திருக்கு சொல்ல வரப்பா. என்னமோ நடக்குது, என்ன நடக்கு? அதான் நடந்திருக்கேன். அதானா? அட கடலையும் கலைஞ்சது பார்த்தேன் இல்லையா? ஓ அதானா? இப்ப ஹனிமூனுக்கு எந்த கப்பல் அனுப்புறதுன்னு தெரியலையே. எல்லாரும் சேர்ந்து போக வேண்டியதா? அவன்